இந்த நாளுக்குரிய செய்திக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம கடந்து போவோம். நம்ம எல்லாரும் செபிக்கலாம். ஜெபம் செய்துவிட்டு இந்த செய்திக்கு நம்ம கடந்து போலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளில மீண்டுமாக நாங்க உங்க பாதத்திலே வருகிறோம். இந்த நாளில எல்லா தடைகளையும் நீங்க அகற்றி போட்டு, நாங்கள் உம்மை குறித்து படிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த நாளிலே எங்களை நீர் இணைத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்தினதுக்காக நன்றி. நாங்க தளர்ந்து போய் காணப்பட்டாலும், எங்களை பலப்படுத்தி, நாங்க எங்க இருந்தாலும் உங்களை குறித்து நாங்க இந்த நாளிலே படிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தொடர்ச்சியான பலத்தையும் ஞானத்தையும் பரலோகத்தின் தகப்பன் எங்களுக்கு நீங்க தந்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தகப்பனே, இந்த நாளிலே தானியேல் 6ஆம் அதிகாரத்துல தானியேலின் ரகசியத்தை குறித்து நாங்கள் கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் பொழுது பரலோகத்தின் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல இன்றைக்கு நம்ம எதை குறித்து படிக்க போறோம் என்று சொன்னா, தானியேலின் ரகசியம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். தானியேலின் ரகசியம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம இந்த நாளுக்குரிய செய்தியை நம்ம என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் நம்ம ஜெபத்தோடு தியானிக்க போறோம். சரிங்களா? ஒரு 3 கருத்துக்களை நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். 3 முக்கியமான கருத்துக்களை நம்ம தியானிக்க போறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு மீண்டுமாக உங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல தான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம். சரிங்களா? ஒரு 3 காரியத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? சிந்திக்க போறோம். 3 காரியத்தை கொஞ்சம் சிந்திக்க போறோம். பாயிண்ட் நம்பர் 1, முதலாவது கருத்து, முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஒரு குற்றத்தையும் காணவில்லை. இதுதான் முதலாவது கருத்து. நீங்க உங்களுடைய நோட்ல குறிச்சு வச்சுக்கணும். 3 பாயிண்ட் படிக்க போறோம். அது முதலாவது கருத்து என்னது? ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஒரு குற்றத்தையும் காணவில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரத்துல, தானியேல் 6வது அதிகாரத்துல 4வது வசனத்தை நம்ம படிக்கலாம். 4வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. சரிங்களா? இப்ப தானியேலுடைய வாழ்க்கையில இங்க யாரு பாருங்க, குற்றத்தை கண்டுபிடிக்கிறது யாரு? பிரதானிகள், தேசாதிபதிகள், ராஜ்யத்தின் ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க தேடுறாங்க. நான் வசனம் என்ன சொல்லுதுங்க? இந்த 4வது வசனம். ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் அவங்களால என்ன செய்ய முடியல? கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்துவதற்கு யாதொரு குற்றமும் குறையும் என்ன செய்ய முடியல? கண்டுபிடிக்க முடியல என்று இது சொல்லப்படுது. வேற என்ன? இதே தானியேல் 6ஆம் அதிகாரத்துல, தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் பாருங்க. 22ஆம் வசனம். இங்க தானியேலே சொல்றாரு பாருங்களேன். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. சரிங்களா? இப்ப இங்க இவர் என்ன சொல்றாரு? தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் எந்த ஒரு நீதிகேடுமே நான் செய்ததில்லை. சரிங்களா? அப்ப 4வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஒரு குற்றத்தை நீங்க என்ன செய்யல? அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு குற்றத்தை யாரெல்லாம்? பிரதானிகளும். தானியேல் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, ஆண்டவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனா காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நீதிகேடு செய்ததில்லை. அதே தானியேல் 6வது அதிகாரத்துல இப்ப முதலாவது யாருக்கு முன்பாக? தேசாதிபதிகளும் பிரதானிகளும். சரிங்களா? 2வது யாருக்கு முன்பாக?
தேவனுக்கு முன்பாகவும், அடுத்தது ராஜாவுக்கு முன்பாக. எந்த ராஜா? தரியு ராஜா. 3 பேர் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப தானியேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல 28வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 28வது வசனம். தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. சரிங்களா? ஜெயமாய் இருந்தது என்று படிக்கிறோம். அப்ப வெறும் தரியுவின் காலம் மாத்திரம் கிடையாது, கோரேசுடைய காலம் ஒன்று வருது. இந்த கோரேசு யாரு? பெர்ஷிய நாட்டு ராஜா. இந்த ராஜாவுடைய காலத்திலையும் தானியேலுடைய காரியம் எப்படி மாறிச்சுங்களா? ஜெயமாய் மாறிச்சு என்று இந்த வேத வசனம் சொல்லுது. இந்த கோரேசை குறித்து நம்ம ஆழமா என்ன செய்ய போறோம்? வருங்காலத்துல நம்ம படிக்க போறோம். இந்த கோரேசு யாரு? இந்த கோரேசை குறித்து எத்தனை தீர்க்க தரிசனங்கள் இருக்குது? இந்த கோரேசுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நம்ம என்ன செய்ய போறோம்? பிற்காலத்துல நம்ம இதை கொஞ்சம் கருத்தாய் நம்ம ஆராய இருக்கிறோம். சரிங்களா? அப்ப தரியுடைய ராஜபார காலத்திலையும் கோரேசுடைய ராஜபார காலத்திலையும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. சரி, அப்ப தானியேல் 6ஆம் அதிகாரத்துல யாருக்கு முன்பாக தானியேல் எந்த குற்றத்திலையும் அகப்படல, எந்த குற்றமும் காணப்படலன்னு படிக்கிறோம்? தேசாதிபதிகளும் பிரதானிகளும் ஒண்ணு. அடுத்தது தேவனுக்கு முன்பாக. 3வது இந்த பூமியின் ராஜாவாகிய தரியுக்கு முன்பாக. 4வது அங்க கோரேசுடைய பார காலத்திலையும் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். இதை என்றைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா நம்ம வாழ்க்கையில? இப்ப யாராவது நம்ம வாழ்க்கையில இத குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு முகாந்திரம் தேடுறாங்கன்னு வச்சுக்கோமே. இதுவும் யாரா? தேசாதிபதிகள், சரிங்களா, பிரதானிகள் ஏதாவது குற்றத்தை தேடுறாங்கன்னா இங்க முகாந்திரம் கூட கிடைக்கலையா? இப்ப நம்ம வாழ்க்கையிலையும் தேவனுக்கு முன்பாக, தரியுவுக்கு முன்பாக, கோரேசுடைய ராஜா, சரிங்களா, இவங்களுக்கு முன்பாக தானியேலு ஒரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்று சொல்லப்படுது. அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியா. இப்ப நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் இப்படிப்பட்ட தேசாதிபதிகள், இப்படிப்பட்ட ராஜாக்கள் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி பாக்குறாங்க, கொஞ்சம் பரிசோதித்து பாக்குறாங்கன்னு வைத்துக் கொள்வோமே, நம்ம எப்படி இருப்போம் இன்னைக்கு? சில நேரங்கள்ல நமக்கு நம்ம நீதிமானா இருப்போம். இப்ப மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது எப்படி நம்ம இருப்போம்? எந்த ஒரு குற்றமும் சுமத்தப்படாம நம்ம இருப்போமா? கொஞ்சம் நீங்களும் நானும் யோசிக்கணும். நானும் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம்தான். சரிங்களா? ஆனா என்ன கேள்வி இங்க அப்படின்னா, எப்படி தானியேலால முடிஞ்சுச்சு? அதுதான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சிந்திக்க போறோம். எப்படி தானியேலால முடிஞ்சுச்சு? பாருங்களேன், கடைசி காலத்திலயும் ஒரு ஜனம் இருக்கும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் பாருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல கடைசி காலத்துல ஒரு ஜனம் இருக்கும். தேவனுக்கு என்று ஒரு ஜனம் இருப்பாங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒரு ஜனம் அங்க இருக்கு பாருங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகள் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்டேன். இங்க ஒரு கூட்டத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாங்க. 144,000 பேர். இது வெளிப்படுத்தல் புஸ்தகம் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜனம். எப்படி நம்ம இது கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய ஜனம் என்று சொல்றோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துக்கு போங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் 7ஆம் அதிகாரத்துக்கு போக முன்னாடி 6ஆம் அதிகாரத்துக்கு போயிடும். 6ஆம் அதிகாரத்துல 15, 16, 17. வெளிப்படுத்தல் 6ல 15, 16, 17. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இந்த சரி, அடுத்த வசனம். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். சரிங்களா? இந்த வசனத்துல
இது எந்த நாளை குறித்து பேசுது? அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் எந்த நாளை குறித்து பேசுது? நீங்க கொஞ்சம் 12ஆம் வசனத்துல இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க பிடிச்சிடலாம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இது எந்த நாளு? எந்த நாளை குறித்து ஆண்டவர் பேசுறாரு? சரி, கொஞ்சம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு போலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு போலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம் பாருங்களேன். 29ஆம் வசனம். அந்நாட்களின் உபத்திரவம் முடித்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும். இதே காரியம் எங்கிருந்து படிக்கிறோம்? நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இது எங்க படிச்சோம்? இதுதான் அந்த 13ஆவது வசனத்துல படிச்சோம். அத்திமரமான வெளிப்படுத்தல் 6:13. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. சரிங்களா? அப்ப இந்த 29ஆம் வசனத்துல அவர் பேசுறாரு. அது எப்ப நடக்கும்? 30ஆம் வசனம் பாருங்க. 30ஆம் வசனத்துல அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மத்தேயு 24:30. அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அப்ப இந்த சம்பவம் எப்ப நடக்கக்கூடிய சம்பவம்? இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. அப்ப வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனத்துல அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது. அப்ப அந்த மகா நாள் எந்த நாள்? அதுக்குதான் நம்ம அந்த 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம் படிக்கிறோம். எந்த நாள்? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அப்ப அதுல என்ன கேள்வி கேட்கிறாங்க? வெளிப்படுத்தல் 6:17 அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது, யாரு நிலை நிற்க கூடும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யார் நிலை நிற்க கூடும்? அது யாருன்னு சொல்லிதான் அடுத்த அதிகாரம் பேசுது. வெளிப்படுத்தல 6ஆம் அதிகாரம் எப்படி எண்ட் ஆகுது? யாருப்பா நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு எண்ட் ஆகுது. அங்க வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துலதான் அவங்க யாரு அப்படின்னு, அதான் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 7 4ஆவது வசனம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டு இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். 1,44,000 பேர். சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப இந்த 1,44,000 பேர் யாரு? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வர்ற முன்னாடி வாழக்கூடிய முடிவு காலத்து ஜனங்கள், கடைசி காலத்து கூட்டம். சரிங்களா? அப்ப இவங்க எப்ப வாழ்வாங்க? இயேசுவினுடைய வருகைக்கு முன்னாடி வாழக்கூடிய ஒரு கூட்டம். நீங்களும் நானும் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையினுடைய ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானங்க? அப்ப அந்த சமயத்துலதான் அவருடைய ஜனம் எப்படி இருப்பாங்களாம்? வெளிப்படுத்தல் 14 படிக்க போறோம். 14 முதல் வசனம் படிச்சோம். இந்த மாதிரி பிதாவின் நாமம் தரித்த 1,44,000 நிற்க கண்டேன்னு சொல்றாரு. இப்ப 4ஆவது வசனம் 5ஆம் வசனம் பாருங்களேன். 4ஆவது வசனம் 5ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். சரிங்களா? வேற என்ன? 5ஆம் வசனம். இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கிடைச்சிச்சா? அங்க தானியேல் எப்படி இருந்தாரு? குற்றமற்றவராக இருந்தாங்க. இங்க இவங்க எப்படி இருக்காங்க? மாசில்லாதவர்களாக அவங்க என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? படிக்கிறோம். சரிங்களா? இப்ப தானியேலை போல ஒரு கடைசி கால கூட்டம் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. தானியேல் எப்படி குற்றமற்றவர்களாக இருந்தாங்களோ அதே போல இந்த கடைசி காலத்திலேயே ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்களும் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக எப்படி இருப்பாங்க? மாசற்றவர்களா இருப்பாங்க. அவங்க கரை இல்லாதவர்களாக இருப்பாங்க. அவங்க வாயில
வஞ்சனை காணப்படாம இருப்பாங்க. சரிங்களா? இப்ப தானியேல பார்த்துட்டோம். வெளிப்படுத்தல கடைசி கால ஜனத்தை பார்த்துட்டோம். சரி, மாசு இல்லாதவங்கன்னு சொல்றது, அதுவும் வெளிப்படுத்தல் 14ல என்ன வசனம் பார்க்கிறோம் நம்ம? இவருடைய வாயிலே கபடம் காணப்படலைன்னு படிக்கிறோம். இது யாரை குறிக்க தெரியுமா? கபடம் காணப்படவில்ல, மாசு இல்லாதவங்கன்னு சொல்லப்படுதுல, இது யாரை குறிக்க தெரியுமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம், 1 பேதுரு புஸ்தகம், 1 பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் 21, 22. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனம் பாருங்களேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாத்தீங்களா? அப்ப அதே மாதிரி குணலட்சணம் யாருக்கு வருதுங்க? ஏசப்பாக்கு வருதா? அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அதே மாதிரி இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? அந்த 144,000 பேர் கடைசி காலத்து ஜனத்தை குறித்து பேசும்போது என்ன படிக்கிறோம் நம்ம? அவர்கள் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர்கள் மாசற்றவராக இருந்தார்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவும் அவர் பாவம் செய்யவில்லை. அப்ப தானியேல் யாரை போல இருந்தாரு? இயேசுவை போல இருந்தார். இந்த கடைசி காலத்து ஜனம் யாரை போல இருப்பாங்க? அவங்க இயேசுவை போல என்ன செய்வாங்க? இருப்பாங்க. சரிங்களா? பாருங்களேன், அநேக பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் எப்படினாலும் சபைக்கு போய்க்கலாம், எப்படினாலும் நான் வாழ்ந்துக்கலாம், என் இஷ்டத்துக்கு எப்படினாலும் இருந்துக்கலாம். கடைசியில இயேசுவானவர் ஏன்னா அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போயிருவாரு. அப்படியா? அப்படியா வேத வசனம் நமக்கு சொல்லுது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். இயேசுவானவர் வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? இன்றைக்கு ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எப்படினாலும் வாழ்ந்துக்குவோம், ஆனா ஏசப்பா வரும்போது என்ன செஞ்சிருவாரு? ஏசப்பா நம்ம அழுக்கு வசத்தை தூக்கி போட்டு புதிய வசத்தை போட்டு கொண்டு போயிருவாரு பரலோகத்துக்கு. அவர் வரும்போது இப்பெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம். அப்படியா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. 2வது வசனம் 3வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது எப்படி இருப்போம் நம்ம? அவர் வெளிப்படும் போது அவர் நம்மளை மாத்துவார். அப்படியா சொல்லியிருக்குது? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எப்படி இருப்போமா நம்ம? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். 3வது வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமாய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். என்ன சொல்றது வசனம்? அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமா உள்ளவரா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். சரிங்களா? அப்ப இயேசுவானவர் வரும்பொழுது தானியேலை போல ஒரு கூட்டம் இருக்கும், இயேசுவை போல ஒரு கூட்டம் இருக்கும். சரிங்களா? இயேசுவின் குணத்தை எப்படி இந்த தானியேலும் 144,000 பேரும் அவங்க வாழ்க்கையில காணப்படுமோ, அதே போல இயேசுவின் 2ஆம் வருகையில ஒரு ஜனக்கூட்டம் ஆயத்தமா இருக்கும். இயேசுவை போல அவங்க என்ன செய்வாங்க? காணப்படுவாங்க. அவரை போல பரிசுத்தமா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனா எப்படி? அதான் ஒரு பெரிய கேள்வி. அப்படிதானே? எப்படி நம்ம இயேசுவை போல மாறுவது? அங்கதாங்க இங்க தானியேலின் ரகசியம் வருது. ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம் வருது. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2வது கருத்தில் நம்ம படிக்க போறோம். 2வது கருத்தை நம்ம படிக்க போறோம். இங்க தானியேல் 6வது அதிகாரத்துல இருந்து தானியேலுடைய ரகசியம். அந்த ரகசியம் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெபிக்கக்கூடிய ரகசியம். ஜெபம் என்ற ஒரு ரகசியம். சரிங்களா? இப்ப தானியேல் 6ஆம் அதிகாரத்துல ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஜெபத்தை குறித்து அவர் பேசும்போது என்னெல்லாம் செஞ்சாரு, எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாரு என்பதை குறித்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் தான் ஜெபத்தோடி வாசித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினாங்க. சரிங்களா? தானியேல் 6ஆம் அதிகாரத்துல எல்லாரும் நீங்க தானியேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 12 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் வேகமா நம்ம பார்க்கலாம். என்ன ரகசியம்? ஜெபம்தான் ரகசியம், வேற ஒண்ணுமே இல்ல. தானியேல் ஜெபத்தின் வழியாக இந்த குற்றமற்ற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போனார். ஆனா அது எப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எப்படியெல்லாம் அவர் ஜெபம் பண்ணாரு,
அவர் ஜெபத்துல என்னெல்லாம் காணப்பட்டுச்சு என்பதுதான் கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் எத்தனை பாயிண்ட்ஸ் சொன்னேன் நானு? 12 பாயிண்ட்ஸ். 12 கருத்துக்களை நம்ம என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். இந்த 2வது பாயிண்ட்ல 12 பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க நோட்ஸ் எழுதுறதுனால சொல்றேன். 2வது பாயிண்ட் தலைப்பு என்னது? தானியேலின் ரகசியம். இதான் சப் டாபிக்ல 2வது. இதுல 12 பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்து அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க. பாயிண்ட் நம்பர் 1. Daniel had a place to pray. ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை தானியேல் வைத்திருந்தான். இதான் முதல் பாயிண்ட். சரிங்களா? முதல் பாயிண்ட் என்னது? முதல் பாயிண்ட், அவன் ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை வைத்திருந்தான். அதாவது ரெகுலரா. சரிங்களா? ரெகுலரா அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு ஒரு இடம் அவர் வைத்திருந்தார். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க ஒரு தோட்டம் அவர் வைத்திருப்பாரு, ஒரு மலை அங்க வைத்திருப்பார். அதே போல தானியேல் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு ஒரு பிளேஸ். எந்த பிளேஸ்? இந்த வசனம் என்ன சொல்றது? தன் வீட்டுக்குள்ளே போய் மேலறையிலே அவர் என்ன செய்தாரு? சோமனார். அப்ப ஜெபிப்பதற்குன்னு ஒரு இடத்தை வைத்திருந்தார். நம்மகிட்ட இருக்கா? ஏதாவது இடம் இருக்கா? ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கோமா? வீட்டுல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு சில பேர் வீடு கட்டும் போது ஜெப அறை அப்படின்னு வச்சிருப்பாங்க. வீடு கட்டும் போது 2 பாத்ரூமு உள்ள 2 2 பிஹெச்கே ரூமை அவங்க கட்டினாலும் அது ஒண்ணு கப்பல்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க, ஒண்ணு பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணாலும் இன்னொரு அறை கட்டுவாங்களாம். அது ஜெப அறை. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வார் ரூம். வார் ரூம், யுத்த அறை என்று சொல்லுவாங்க. காலை நேரத்துல அந்த வார் ரூம்குள்ள நுழைஞ்சிருவாங்களாம். அந்த வார் ரூம்குள்ள போய் ஆண்டவரோட யுத்தம் பண்ணுவாங்களாம். ஜெப அறை என்று சொல்லுவாங்க. தானியேலுக்கு ஒரு ஜெப அறை ஒன்று இருந்தது, ஆண்டவரோட யுத்தம் பண்ணதற்கு. உங்களுக்கு எனக்கும் ஒரு ஜெப அறை ஒன்று இருக்கிறதா? கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம்? சிந்திச்சு பார்ப்போம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2. அதே 10ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக தினம் 3 வேளையும். Daniel had a specific time to pray. சரிங்களா? 3 வேளையும். அப்ப ஒரு குறிப்பான நேரத்தை தானியேல் ஒதுக்கி இருந்தான். சரிங்களா? குறிப்பான நேரத்தை 3 நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள்ள போய் குறிப்பான நேரத்தை அவன் ஒதுக்கி இருந்தான். ஒருவேளை காலையில அவருக்கு ஒரு 6 மணி இருந்திருக்கலாம். ஒருவேளை மதியம் ஒரு 1 மணி இருந்திருக்கலாம். சாயந்தரம் ஒரு 7 மணி இருந்திருக்கலாம். அப்படி ஸ்பெசிபிக் டைம், அந்த நேரத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். சரிங்களா? சோ he had a specific time. இப்ப இவர் யாரு? தானியேல் எப்படிப்பட்டவரு? வசனம் என்ன சொல்லுது? தானியேல் 6வது அதிகாரத்துல 2வது வசனம். தானியேல் 6ல 2வது வசனத்துல, 3வது வசனத்துல, இப்படி இருக்க தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான் என்று இந்த வசனம் சொல்லுது. இப்ப தானியேல் யாரு? ராஜா வைத்திருந்த ஒரு 3 நபர்கள்ல இவரும் ஒரு ஆள். சரிங்களா? அப்ப இவங்கள்ட்ட தான் எல்லாரும் என்ன செய்யணும்? வந்து கணக்கு ஒப்பிக்கணும். இப்ப தானியேல் எவ்வளவு பிஸியா இருந்திருப்பாரு? இந்த பாபிலோன் எப்படிப்பட்ட ராஜ்யம்? என்ன படிச்சோம் அப்படிதான். எல்லா ராஜ்யமும் இதுக்கு கீழே தான் இருக்குது. அப்ப எல்லா ராஜ்யத்தினுடைய அலுவலகத்தை வேலையை இவர் பார்க்கணும். அப்படின்னா இவர் எவ்வளவு பரபரப்பா இருந்திருப்பாரு? அந்த பரபரப்புக்கு மத்தியிலையும் 3 குறிப்பான நேரத்தை அவர் என்ன செஞ்சாரு? ஒதுக்கி இருந்தாரு. அதை யாருக்கும் அவர் கொடுக்கறதுக்கு என்ன செய்யல? விருப்பம் இல்லை. சில நேரங்கள்ல நான் இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யறேன். ஆஸ்பத்திரி வேலை செய்யும்போது என் போன்ல நான் ரிமைண்டர் போட்டிருப்பேன். அதாவது 12 மணிக்கு ரிமைண்டர் வரும். ப்ரேயிங் டைம் அப்படின்னு ரிமைண்டர் வரும். ஆனா சில நேரங்கள்ல நான் தோற்று போயிருக்கிறேன். அநேக சமயத்துல தோற்று போயிருக்கிறேன்.
ஏன்னா திடீர்னு எங்கேயாவது டாக்டர் கூப்பிட்டுருவாங்க, திடீர்னு சில வேலையில இருப்போம். ஆனா தானியேல் அப்படி இல்லை. அந்த நேரத்தை யாருக்கும் என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் அந்த 3 வேளை குறிப்பாக ஜெபிக்கக்கூடிய நேரத்தை அவர் யாருக்கு என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. ஸோ அப்போ ஸ்பெசிபிக் பிளேஸ், ஸ்பெசிபிக் டைம். ஒரு குறித்த ஒரு இடம் வைத்திருந்தா ஒரு ஜெபிப்பதற்கு குறித்த ஒரு நேரத்தையும் நேரத்தையும் அவர் என்ன செஞ்சாரு, வைத்திருந்தாரு. சரிங்களா? மூன்றாவது மூன்றாவது என்னன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் 16 வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். பாயிண்ட் நம்பர் 3, கன்சிஸ்டன்ட் இன் பிரேயர் லைஃப். அவர் ஜெபத்திலே இடைவிடாமல் இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய அனுபவம் யாருக்கு இருந்துச்சு? தானியேலுக்கு. எவ்வளவு பிஸியா இருந்தாலும், பரபரப்பா இருந்தாலும், எவ்வளவு உயர் பதவியிலே போனாலும், ப்ரமோஷன் கூட கூட அவருக்கு ஜெபத்துல நேரத்தை தவற விடவே இல்ல. நாளுக்கு நாள் நேபுகாத்நேச்சர் இருக்கும்போது பதவி கிடைச்சிச்சு, இங்க தரியு இருக்கும்போது பதவி கிடைக்குது, கோரேஷுடைய ராஜ்யம் பதவி கிடைக்குது. ஆனா எவ்வளவுதான் பதவிகள் கூட கூட கிடைத்தாலும் ஜெபம் அவரை விட்டு என்ன செய்யல, போகவே இல்லை. இடைவிடாமல் அவர் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறாரு. சரிங்களா? அப்ப எவ்வளவு ஒரு கீர்த்தி பெருகிருக்கும். சரிங்களா? ஆனா இடைவிடாமல் நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல ஒரு வாரம் ஜெபம் பண்ணுவோம், அடுத்த வாரம் ஜெபம் எங்க போகும்னே தெரியாது. சில நேரத்துல ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்போது ஜெபம் பண்ணுவோம், ஆனா பிஸியா இருக்கும்போது ஜெபம். வீட்டுல இருக்கும்போது நமக்கு லீவு கிடைக்கும்போது சில நேரம் ஜெபம் பண்ணுவோம், சில நேரம் லீவு கிடைக்காதப்ப நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. பிரச்சனை இருக்கும்போது ஜெபம் பண்ணுவோம், ஆனா பிரச்சனை இல்லாதப்ப ஜெபிக்க மாட்டோம். ஐஸ்வர்யம் இருக்கும்போது ஜெபம் பண்ணுவோம், நஷ்டத்துல நம்ம என்ன செய்யறது, ஜெபிக்கிறது கிடையாது. செழிப்புல சிலர்களை ஜெபிக்கவே மறந்து போயிடுவோம். சொந்தக்காரங்க வீட்டுல வராம இருந்தா அன்னைக்கு ஜெபம் இருக்கும், சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அப்படியே அவங்களை கவனிக்கிறதுல ஜெபம் காணாம போயிடும். ஆனா தானியேல் அப்படி இல்லை. இடைவிடாமல் தேவனையே ஜெபத்தின் வழியாய் அவர் என்ன செஞ்சாரு, சார்ந்திருந்தார். கன்சிஸ்டன்சி இன் பிரேயர் லைஃப். சரிங்களா? நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல ஒரு கருத்து வருது. என்ன கருத்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. 3வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியா ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இங்க பாருங்களேன், இப்ப எப்படி தானியேலால 3 முறை ஜெபம் பண்ண முடிஞ்சுச்சு, எப்படி தானியேலை இடைவிடாமல் ஜெபிக்க முடிஞ்சிச்சு? அதுக்கு காரணம் தானியேல் கிடையாது. அங்க தானியேல் கிட்ட யாரு இருந்தா? விசேஷித்த ஆவி. அந்த ஆவி யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தான் தானியேலை ஜெபிப்பதற்கு வழி நடந்துச்சு. பாருங்களேன், ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். ரோமர் புஸ்தகம் போலாம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம என்ன படிக்கிறோம்? நமக்கு ஒரு பலவீனம் இருக்கா. என்ன பலவீனம்? ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு நமக்கு தெரியாது. இப்ப யாரு நமக்கு உதவி செய்வாங்களா? ஆவியானவர் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்யறார். அப்ப ஜெபிப்பதற்கு யாரு நமக்கு உதவி செய்யறது? ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாங்க? உதவி செய்யறாங்க. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இடைவிடாமல் ஜெபிப்பது நம்மளால முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட முதலாவது ஏறெடுக்க வேண்டிய ஜெபமே, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க தெரியாது, இடைவிடாமல் முழங்கால் போட தெரியாது, 3 வேளை இடைவிடாமல் எனக்கு ஜெபிக்க தெரியாது. கர்த்தாவே, நான் 3 வேளை இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு எனக்கு என்ன கொடுங்க? பலனை கொடுங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அதுக்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க போகும்போது ஜெப விண்ணப்பங்கள்லாம் ஏறெடுப்போம். ஆனா எல்லா விண்ணப்பத்தையும் ஏறெடுக்க முன்னாடி
நம்ம எதுக்கு விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும்? ஆண்டவரே, ஜெபிக்க எனக்கு தெரியாது, ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். டீச் மீ டு ப்ரே லார்ட். அப்படி முதலாவது ஜெபிப்பதற்கே ஆண்டவர் நம்ம சார்ந்திருக்கணும். நம்ம ஜெபத்தின் வழியாக தான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம். ஆனா ஜெபம் பண்ணுவதற்கே ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்ளணும். அதுக்கு யாருடைய உதவி தேவை? பரிசுத்த ஆவியின் உதவி தேவை. பரிசுத்த ஆவியின் உதவி இருந்தாதான் ஜெபிப்பதற்கு நம்ம ஆண்டவரை நம்ம என்ன செய்வோம்? நம்ம சார்ந்திருப்போம். சரிங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு தானியேல் என்ன செஞ்சார்? அவரு ஜெபம் செய்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இது 4வது. 5வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். 5வது பாயிண்ட், தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க. என்ன படிக்கணும்? எருசலேமுக்கு நேராக. அப்ப கண் எங்க இருக்குங்க? எருசலேம்ல இருக்குது. அதை நம்ம அந்த வார்த்தையை நம்ம படிக்க போறோம். அப்ப அப்ப நம்ம கண் எங்க இருக்கணும்? நமக்கு ஒரு பரம எருசலேம் ஒண்ணு இருக்குது. அப்படிதானங்க? ஏற்கனவே இதை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 19வது அதிகாரத்துல, மன்னிச்சிருங்க, 21ஆம் அதிகாரத்துல 2வது வசனம், 21ஆம் 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இப்ப பரலோகத்துல இருந்து என்ன வருதுங்க? இந்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம். அப்ப இவருடைய கண்கள் எங்க இருந்துச்சுங்க? எருசலேமுக்கு நேரா இருந்துச்சு. நம்முடைய கண்கள் எங்க இருக்கணும்? பரலோகத்துக்கு நேரா இருக்கணும். சில நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது நம்முடைய கண்கள் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம பிரச்சனைக்கு மேலேயே இருக்கும், நம்ம துக்கத்து மேலேயே இருக்கும், வருத்தங்கள் மேலேயே இருக்கும். ஆனா நம்ம கண்கள் எங்க இருக்கணும்? கண்கள் என்ன இருக்கணும்? நம்முடைய கண்கள் பரலோகத்துக்கு மேலே இருக்கணும். நம்ம சங்கீதத்துல ஒரு வசனம் படிக்கிறோம்ல, சங்கீதம் 121வது சங்கீதம் முதல் வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப கண்கள் எங்க இருக்கணுங்க? பரலோகத்தின் தேவன் மேலே இருக்கணும். யோசபாத் ஜோமானார். யோசபாத் 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல இங்க யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வர்றாங்க. 1வது வசனம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்ப யுத்தம் பண்ண வர்றாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 12வது வசனம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? இப்ப கண் எங்கமே எங்க எங்க இல்ல? அந்த யுத்தம் செய்ய வராங்களே அந்த சத்துருக்களுக்கு மேல இல்ல. சில நேரங்களில் நம்ம கண்ணை சத்துரு மேல வைக்கிறோம், சாத்தான் மேல வைக்கிறோம். ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லைங்க. அவர் சொல்றா பாருங்க, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதுக்கு என்கிட்ட பலன் கிடையாதுப்பா. நான் செய்ய வேண்டியது என்னதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன செய்யணும் கூட எனக்கு தெரியல. ஆகையால என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என் கண்ணு உங்க மேலதான் பாருங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்முடைய ஜெப வாழ்க்கையில நம்முடைய கண்கள் எங்க இருக்கணும்? கிறிஸ்துவின் மேல இருக்கணும். யாருடைய கண்கள் கிறிஸ்து மேல இருக்கும்? யோசபாத்து போல. யாரு உண்மையிலேயே ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என்கிட்ட பலன் இல்லப்பா அப்படின்னு யாரு உண்மையிலேயே உணர்றாங்களோ அவங்க கண்கள் எங்க இருக்கும்? தேவன் மேலேயே இருக்கும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட், 6வது பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 6. தானியேல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. என்ன வார்த்தை படிக்கிறோம்? விசுவாசம். தானியேல் வாழ்க்கையில ஃபெய்த் அண்ட் பிரேயர், ஜெபமும் விசுவாசம் என்ன செஞ்சிருச்சு? சேர்ந்தே காணப்பட்டுச்சு. சரிங்களா? சில நேரங்கள் நம்ம ஜெபிப்போம், ஆனா என்ன மிஸ் ஆயிரும்? ஆண்டவர் பதிலளிப்பாரோ இல்லையோ,
தெரியாது. ஆனா இங்க பாருங்களேன், தானியேல் வாழ்க்கையில் அப்படி கிடையாது. ஜெபமும் விசுவாசமும் சேர்ந்தே காணப்பட்டுச்சு. சரிங்களா? அப்ப அதனாலதான் சில நேரம் நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவரே, எங்க ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. எங்களுக்கு நீங்க பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அப்படி என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கிறதற்கு நம்ம பழகணும். நம்ம கேட்டுக்கொண்டே எவைகளோ ஆண்டவர் தந்துட்டாரு என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்ப தானியேல் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாரு. ஏதோ விசுவாசம் இல்லாம இல்ல. யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு போலாம். அங்க பாருங்க, ஒரு வசனம், அழகான ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனம், 6வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். எவ்வளவா? கொஞ்சம்லாம் இல்லைங்க. இப்படிப்பட்டவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய. ஏன்டா வந்து கேட்கிற அப்படிலாம் கடிந்து கொள்ள மாட்டார். ஏன் என்கிட்ட வந்து கேட்கிற அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஒருவரை கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். பாத்தீங்களா? அப்ப இந்த விசுவாசத்துக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்னது? சந்தேகம். அப்ப எப்படி கேட்கணுமா? 6 வருஷத்துல, ஆனாலும் அவன் எவ்வளவு ஆயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கணும். இது யார்கிட்ட இருந்துச்சுங்க? தானியேல் இருந்துச்சு. ஆண்டவரை முழுசாக நம்பி கேட்டான். யாரு தேவனை முழுசா நம்புறாங்களோ அவங்க அதிக நேரம் ஜெபத்துல என்ன செய்வாங்க? தரித்திருப்பாங்க. யாரு தேவனை மட்டும் நம்புறாங்களோ அவங்கதான் அதிக நேரம் ஜெபிப்பாங்க. அவங்கதான் அதிக நேரம் என்ன செய்வாங்க? ஜெபிப்பாங்க. சரிங்களா? அப்ப தானியேல் விசுவாசித்து அவன் என்ன செய்தான்? ஜெபித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். 7வது பாயிண்ட். 7வது பாயிண்ட். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் என்ன செய்தான்? அந்த வசனத்தை கடைசி பகுதி, தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். சரிங்களா? அப்ப பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு. ஜெபம் பண்ணா சிங்க கெப்பில தூக்கி போட்டுருவாங்க. அப்ப பிரச்சனை இருக்குது. பிரச்சனைக்கு மத்தியிலையும் ஜெபித்தான். யார் ஜெபம் பண்ணா? தானியேல் ஜெபம் பண்ணாரு. எந்த பிரச்சனையும் அவர் ஜெப வாழ்க்கைய என்ன செய்ய முடியல? பிரிக்கவே முடியல. பிரச்சனைக்கு மத்தியிலையும் அவர் என்ன செஞ்சாரு? அவரு ஜெபம் பண்ணாரு. சங்கீதம் 119வது சங்கீதத்துல போவோமே. சங்கீதம் 119வது சங்கீதத்துல ஒரு சில வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். 119வது சங்கீதத்துல 157வது வசனம். 157வது வசனத்துல இங்க தாவீது என்ன சொல்றாரு பாருங்களேன். என்னை துன்பப்படுத்துறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர். என்னை துன்பப்படுத்துறவர்களும் விரோதிக்கிறவர்களும் அநேகர். ஆனாலும் உம்முடைய சாட்சியை விட்டு விலக. ஆனாலும் விலக மாட்டோம்பா. சில நேரங்களில் நம்ம எப்படி? யாராவது நம்மளை துன்பப்படுத்துறாங்க, யாராவது விரோதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆண்டவரோட கூட இருப்போமா? அதாவது ஜெபம் பண்ணுவோமா? நம்ம துன்பத்தை யோசித்து கொண்டே இருப்போம். அப்படிதானே? ஏன் எல்லாரும் விரோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதையே யோசித்து கொண்டு இருப்போம். ஆனா தாவீது சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, நான் உம்முடைய சாட்சிகளை நான் நினைச்ச மாட்டேன், விலக மாட்டேன். 161 வசனம். சங்கீதம் 119ல 161 வசனம் பாருங்களேன். பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள். இன்னைக்கு சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது இல்ல? காரணம் இல்லாம நம்மள சில பேர் நம்மளை தப்பா புரிஞ்சு வச்சுக்குவாங்க. காரணம் இல்லாம. பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கு பயப்படுகிறது. பாத்தீங்களா? அப்ப காரணம் இல்லாம என்னை துன்பப்படுத்தினா கூட என் இருதயம் உங்ககிட்ட தான் பார்ப்போம். சரிங்களா? அப்ப துன்பத்தின் மத்தியிலையும் துயரத்தின் மத்தியிலையும் நம்ம ஆண்டவரை உறுதியாய் பிடிச்சிருக்கிறோமா? துன்பத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோமா? இல்ல அந்த துன்பத்தின் மத்தியிலையும் எனக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய தேவனை நோக்கி நம்ம இருக்கிறோமா? அப்ப தானியேல்
துன்பத்தின் மத்தியில் அவர் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணாரு. அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட். தானியேல் 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்துல அதே 10ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் அதே 10ஆம் வசனம். அந்த 10ஆம் வசனத்துல அநேக கருத்துக்கள் இருக்குங்க. 10ஆம் வசனம், அதே 10ஆம் வசனம் பாருங்களேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஸ்தோத்திரம் செலுத்தினார். எப்ப ஸ்தோத்திரம் செலுத்தினாரு? சிங்கக்கபில இருந்து வெளியில வந்த பிறவா? அவர் ஜெபத்துல எப்ப ஸ்தோத்திரம் செலுத்துறாரு? வசனம் என்ன சொல்றதுன்னா, அவர் ஜெபம் பண்ணா சிங்கக்கபில தூக்கி போட்டுருவாங்க. அதுவும் இந்த சட்டம் யாருக்காக வந்திருக்குது? தானியேலுக்காக தான் வந்திருக்குது. இது எல்லாம் அறிந்த போதிலும், ஆனாலும் என்ன நடக்க போகுது இது எல்லாமே அவருக்கு தெரியாது. ஆனா என்ன செய்றாரு? ஜெபத்துல பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறாரு. நம்ம வாழ்க்கையில அப்படி ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறோமா? பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கோமா? ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்காக நன்றி ஆண்டவரே. தானியேல் பாத்தீங்களா? முன் செய்து வந்தபடியே தன் தேவ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். சரிங்களா? இன்னும் அந்த பிரச்சனை தீரலங்க. இன்னும் அந்த பத்திரம் இன்னும் வாபஸ் ஆகிலாம் போகல. ஆனாலும் அவன் தேவனுக்கு முன்பாக என்ன செய்தான்? அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிரச்சனைகளுக்காக நன்றிப்பா. இப்படி ஸ்தோத்திரம் சொன்னாலே பிரச்சனைகள் நம்மளை விட்டு ஓடி போயிருங்க. எவ்வளவு ஆண்டவர் மேல் எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய விசுவாசம். எல்லா பிரச்சனைக்கும் நன்றி ஆண்டவர். என்ன நடந்தாலும் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய நண்பர்கள் என்னை விரோதிக்கிறாங்க, எனக்கு நன்றி ஆண்டவரே. வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் என் கூட சண்டை போடுறான் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய லேண்ட சொத்தை எடுத்துட்டாங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் வேலை பறி போயிருச்சு ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் உயிரை எடுக்கிறதுக்கு இருக்கிறாங்கப்பா, நன்றி ஆண்டவரே. இது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆண்டவரை முழுசா நம்புனாதாங்க, தேவனை முழுசா நம்பினாதான் இப்படி சொல்ல முடியும். அங்க தானியேல் என்ன செய்றாரு? சொல்றாரு. வேற என்ன? தானியேல் 6ஆம் அதிகாரத்துல அதே 10ஆம் வசனம், 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல கடைசி பகுதியை வாசிக்கிறேன். தானியேல் 6:10 தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி முழங்கால்ல நின்னான் என்று சொல்லி இந்த வசனங்கள் என்ன செய்து சொல்லுது. இவர் யாருங்க? இவர் யாரு? இவர் இப்ப ராஜா ஏற்படுத்தின 3 முக்கியமான தலைவர்களை இவர் ஒரு ஆளு. இவருக்கு வயசு என்ன இப்ப? நிச்சயமா தானியேல் 6ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 70 80 வயசு அவருக்கு இருக்கும். இவர் யாருங்க? குற்றமற்ற ஒரு மனுஷன். ஆனா முழங்கால் என்ன செய்யல? முழங்காலு அதை விடவே இல்லை. எவ்வளவு வயசானாலும் பரலோகத்தின் தேவனுக்காக தன்னை அவர் என்ன செய்றாரு? முழங்கால் படியிட்டு செபிக்கிறாரு. அவர் எல்லா மனுஷரும் இவருக்கு முன்பாக முழங்கப்படணும். ஆனா இவர் என்ன செய்றாரு? என்ன ஆனாலும், எனக்கு வயசே ஆனாலும், நான் எவ்வளவு பதவிக்கு போனாலும் பரலோகத்தின் தேவன் முன்பாக முழங்கால் போடுவேன். இன்னைக்கு சபையில இன்னைக்கு முழங்கால் ரொம்ப குறையுது. சரிங்களா? எல்லாரும் நின்னுட்டே ஜெபம் பண்றாங்க, எல்லாத்துக்கும் நின்னுட்டே. ஆனா இன்னைக்கு முழங்கால் குறையுதா? எவ்வளவு வயதானாலும், எவ்வளவு வேலையில இருந்தாலும், எவ்வளவு பதவியில இருந்தாலும் முழங்கால் குறையுதா? கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது 10வது பாயிண்ட். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்திலையும் 12வது வசனத்திலையும் 13வது வசனத்திலையும் ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி வரங்க. என்ன வார்த்தை தெரியுமா? அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். விண்ணப்பம், 10வது பாயிண்ட். விண்ணப்பம். இதே வார்த்தை எங்க வரும் அப்படின்னா, சரி 12ஆம் வசனம் படிக்கலாம். 12ஆம் வசனத்துல பின்பு அவர்கள் ராஜா முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து, எந்த மனுஷனாயிலும் 30 நாள் வரையிலும் ராஜாயிலும் உம்மைத்தவரை எந்த தேவனாயிலும் மனுஷனாயிலும் நோக்கி யாதொரு காரியத்தை ஆகிலும் விண்ணப்பம் பண்ணினால், வருதுங்களா? விண்ணப்பம் பண்ணினால். அடுத்தது பாருங்களேன், அவங்க திருப்பி சொல்றாங்க 13ஆம் வசனத்துல. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான்
என்றார்கள். என்ன வார்த்தை வருதுங்க? விண்ணப்பம். சரிங்களா? பிலிப்பியர் புத்தகத்துல பவுல் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் அதை படிக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. பிலிப்பியர் புத்தகத்துல பவுல் அங்க என்ன சொல்றாரு? 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். என்ன சொல்றது? அப்ப யாரு விண்ணப்ப ஏறெடுப்பா? ஒன்றுக்கும் கவலைப்படாதவங்க. அப்ப தானியேலு என்ன செய்யல? ஒன்றுக்கும் கவலைப்படலைங்க. ஐயோ, பாத்திரத்துல கையெழுத்து போட்டாங்களே, சிங்கப்பையில தூக்கி போடுவாங்களே, எல்லாம் யார் மேல நம்பிக்கை? ஆண்டவர் மேல பயங்கர பாசம், பெரிய நம்பிக்கை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, எல்லாவற்றையும். இந்த வசனத்தை எப்பெல்லாம் படிக்கிறோம் ஒரு பலன் கிடைக்குது. ஒண்ணுக்கும் கவலைப்பட தேவையில்லைங்க. அதான் சொல்றாரு, யார் கவலைப்பட மாட்டா தெரியுமா? யாரெல்லாம் ஆணுடைய சமூகத்துல எல்லாத்தையும் ஊற்றியாச்சோ, விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கிறாங்களோ, அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அப்ப நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும். இன்னைக்கு நம்முடைய புத்தியெல்லாம் எப்படி இருக்கு? அதை இதையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மன அழுத்தத்தோட மன உளைச்சலோட காணப்படுறோமா? ஆனா ஒண்ணுக்கு கவலைப்படாம தேவனுக்கு தெரியப்படுத்திட்டோம்னா என்ன அங்க நடக்குதா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். எவ்வளவு அழகான ஒரு காரியம் பாத்தீங்களா? அதனாலதான் தானியேலுக்கு பத்திரத்துல கை வச்சாச்சு, எல்லாமே தெரியும். ஆனா அவர் எப்படி சமாதானமா அவரால் இருக்க முடிஞ்சுச்சு? எதை குறித்தும் கவலை இல்லாம ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. இது ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டாரு. அப்ப தானியேல் என்ன செஞ்சாரு? விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். 11வது பாயிண்ட். 11வது பாயிண்ட். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல அதே 10வது வசனம் 11வது வசனம். 10வது வசனம் 11வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க. இங்கதான் அநேக பேர் கேள்வி கேட்பாங்க. எப்பா, தானியேல் நினைச்சிருந்தா கதவெல்லாம் மூடிட்டு அவர் போல ஜெபம் பண்ணிருக்கலாம்ல. இந்த பிரதானிகள், தேசாதிபதிகள் இவங்கெல்லாம் பார்க்காம இருந்திருப்பாங்கல்ல. அவர் போல கதவை மூடிட்டு ஜெபம் பண்ணிருக்கலாமே. ஒரு சில பேர் இன்னும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப எவ்வளவு நாள் அவரு ஜெபிக்க கூடாது, மத்த எந்த தெய்வத்தை வணங்க கூடாது? 30 நாள். இப்ப தானியேல் யாரு? ராஜா வைத்திருந்த 3 முக்கியமான தலைவர் இடத்துல அவரு ஒரு ஆள். இப்ப அவர் என்ன செஞ்சுக்கலாம்? ராஜாட்ட போயிட்டு ஒரு 30 நாள் எனக்கு ஒரு விடுமுறை கொடுங்க. இல்லாட்டா 30 நாள் எனக்கு வேற ஒரு ராஜ்யத்துல ஒரு வேலை வேலை இருக்கு அப்படின்னா அங்க போயிட்டு அங்க கதவெல்லாம் மூடி வச்சுட்டு அங்க போய் ஜெபம் பண்ணிருக்கலாமே. ஆனா இங்க ஏன் தானியேலு வீட்டுக்குள்ள போறாரு, மேலறையில போறாரு, அந்த பலகணிகளை மூடி இருக்கலாமே. ஆனா தன் மேலறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க. ஏன் பலகணிகளை திறந்து? அதுவும் பாருங்களேன், 11வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். அப்ப எல்லாரும் பார்க்கிற மாதிரி எதுக்கு தானியேல் அந்த பலகணிகளை திறந்து அவரு ஜெபிக்கணும்? நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? எதுக்கு அவரு ஜெபிக்கணும்? அவரு நல்லா அறையை மூடிட்டு அவர் ஜெபம் பண்ணலாமே. ஏசப்பா என்ன சொல்றாங்க? மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல என்ன எப்படி ஜெபிக்கணும்? 6வது வசனத்துல, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நீ என்ன எப்படி ஜெபம் பண்ணணும்? அறை வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும், உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அப்படிலாம் ஏசப்பா சொல்றாங்க. அப்ப அப்படிலாம் அவர் ஜெபம் பண்ணிருக்கணும். ஆனா அவர் ஏன் பலகணிகளை திறந்து அப்படி ஜெபம் பண்ணாரு? அதுதான் அவர் பழக்கமே. அவர் அன்னைக்கு மாத்திரம் இல்ல. அந்த வசனம் என்ன சொல்றது? 10வது வசனத்துல, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் அவர் முன்னாடி, அதோடைய வழக்கம், அது அவருடைய ஹேபிட், அவருடைய பழக்கம். முன் செய்து வந்தபடியே, சரிங்களா, தன் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுவார். ஏன் அப்ப அவர் அப்படி ஜெபம் பண்ணாரு? சரிங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
2 நாளாகமும் புஸ்தகம் போலாம். 2 நாளாகவும் ஒரு காரணம் இருக்குங்க. தானியேல் அப்படி ஜெபம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 2 நாளாகவும் புஸ்தகம் 6வது அதிகாரம் போயிடலாம். 6வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்க போறோம். 13வது வசனம். இங்க சாலமோன் என்ன செய்றாரு பாருங்க. சாலமோன் 5 முழ நீளமும் 2 நாளாகமும் 6:13. சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான். அது மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து, யாரு? சாலமோன். வானத்துக்கு நேராக அவர் என்ன செய்றாரு? விரித்து அவர் என்ன செய்றாரு? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். எங்க ஜெபிக்கிறார்? இது ஆலயத்துல ஜெபிக்கிறார். இப்ப இவர் எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? 2 நாளாகமம் 6ல 35ஆம் வசனம். 2 நாளாகமம் 6:35. பரலோகத்தில் இருக்கிற தேவரே அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. 35 வாசிக்க போறோம். 39 வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். என் கூடயே இருங்க. 2 நாளாகமம் 6:35 வாசிக்க போறோம். 36. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறதுனால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சொல்றாரு, தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போயிருக்கையில், ஒருவேளை தூரத்துல இல்ல சமீபத்துல இருக்கிற தேசத்துக்கு கொண்டு போனாங்கன்னா அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி, தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், என்ன சொல்றாரு? உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு நேராக, இந்த ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்திற்கிற தேவரே அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாக பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தரணும். இப்போதும் என் தேவனே இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவருமாய் இருப்பதாக. இது யாரு ஜெபம் பண்ணா? சாலமோன் ஜெபம் பண்ணார். அதாவது உம்முடைய ஜனம் பாவம் செஞ்சு ஒருவேளை நீங்க கோவப்பட்டு நீங்க அந்நிய தேசத்துல அவங்கள ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சிறைப்பட்டு போன அந்த தேசத்துல உங்க பிள்ளைங்க உணர்வடைஞ்சு மனம் திரும்பி நாங்க பாவம் செஞ்சுட்டோம் ஆண்டவரே, அக்கிரமம் செஞ்சுட்டோம், துன்மார்க்கமாய் நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்துல இருந்து கெஞ்சி முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் அவங்க திரும்பி உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் நீங்க என்ன செஞ்சிருங்கப்பா? அதை நீங்க கேட்டு உம்முடைய ஜனத்துடைய பாவத்தை மன்னித்தரலாம் அப்படின்னு அவரு ஜெபித்தார். இது யாருக்கு தெரியுங்க? இது யாருக்கு தெரியும்? இது சாலமோனுக்கு இது நன்றாகவே என்ன செய்யுது தெரியும். சரிங்களா? சாலமோனுக்கு இது நன்றாகவே, சாரி, தானியேலுக்கு இது நன்றாகவே தெரியும். இப்ப சாலமோன் இந்த ஜெபத்தை ஏறெடுத்த உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 நாளாகவும் 7:1 என்ன படிக்கிறோம்? சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. பாத்தீங்களா? மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு அங்கீகரிச்சாங்களா இல்லையா? அங்கீகரிச்சாங்க. சரிங்களா? அப்ப இந்த ஜெபம் யாருக்கு தெரியும்? தானியேலுக்கு தெரியும். அதனாலதான் தானியேல் என்ன செய்யறாரு? அங்க அங்க எருசலேமுக்கு நேராக அவர் என்ன செய்யறாரு? தேவனுக்கு முன்பாக அவரு ஜெபிக்கிறாரு. அந்த தூர தேசத்துல, அந்நிய தேசத்துல அவங்க சிறைப்பட்டு போன அந்த தேசத்துல இருந்து, பாபிலோன்ல இருந்து அவர் என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறாரு. தானியேல் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாரு என்பதை குறித்து தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படல. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா தானியேல் 9ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க.
அவர் எப்படிலாம் ஜெபம் பண்ணார் அப்படின்னு. அவர் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாரு என்பதற்குரிய ஒரு சாராம்சம் தானியேல் 9 ஒரே வசனம் மட்டும் வாசிடுறேன். தானியேல் 9:5. தானியேல் 9:5 பாத்தீங்கன்னா, இங்க சாலமோன் சொல்லுவார்ல, அதே மாதிரி அங்க இருக்கும். தானியேல் 9:5, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களை விட்டு நாங்கள் அகன்று போனோம் அப்படின்னு அவர் சூப்பர் ஜெபம். இதை நம்ம படிப்போம். தானியேல் 9 அருமையான ஜெபங்க. சரிங்களா? எப்படி ஜெபம் பண்ணாருன்னு ஆரம்பத்தில் சொல்லப்படல. ஆனா எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாரு என்பதை சாலமோன் மாதிரி ஜெபம் பண்ணியிருப்பாரா? அது அங்க இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? அப்ப தானியேல் இங்க சாலமோன் ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை அவர் என்ன செஞ்சாரு? அவரு நம்பினாரு. கண்டிப்பா சாலமோன் அதற்காக ஏறெடுத்திருக்கிறாரு. இப்படி நம்ம ஜெபம் பண்ணா நிச்சயமா நம்ம ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதிலளிப்பாரு என்று சொல்லி அந்த சாலமோன் ஜெபத்துல வரக்கூடிய அந்த வாக்குறுதிகளை, அந்த வார்த்தைகளை அவர் என்ன செஞ்சாரு? நம்பினாரு. அவனுடைய மகிமை அந்த சமயத்துல நிறைந்துருச்சுல. அப்படின்னா நம்மளும் நம்ம அப்படி ஜெபம் பண்ணோம் என்று சொன்னா நிச்சயமா ஆண்டவர் கேட்பாரு என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாரு? அதை நம்பினாரு. அப்ப 11வது பாயிண்ட் என்னது? தானியேல் தேவனுடைய வார்த்தைகளை அங்க நம்பினாரு. சாலமுடைய ஜெபத்திலே காணப்பட்ட அந்த வாக்குறுதிகளை அவர் என்ன செஞ்சார்? அவரு நம்பினாரு என்பதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதான் 11வது பாயிண்ட். கடைசி பாயிண்ட் 12வது பாயிண்ட். இதெல்லாம் நம்ம ஜெபத்தை குறித்தே படிச்சுட்டு வரோம். அப்படிதானே? ஜெபத்தை குறிச்சுட்டு 12வது பாயிண்ட் தானியேல் 6வது அதிகாரத்துல 7வது வசனம். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட. எவனாயிலும் யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணா கூட அவனை எங்க போடுவாங்க? சிங்கங்களின் கெபியில அவன் என்ன செய்யணும்? போடணும். இது தானியேலுக்கு தெரியுமா தெரியாதா? தானியேல் எப்படிப்பட்டவர்னா, எப்ப சமையல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை தவிர்க்கக்கூடியவர் கிடையாது. காலையில வேலைக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு ஜெபத்தை தவிர்க்கவர் கிடையாது. காலையில கொஞ்சம் விளையாட வேண்டியது இருக்குது அப்படின்னு ஜெபத்தை அவாய்ட் பண்றவர் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்னா, தேவனுடைய உறவை எப்படி நேசிச்சார் அப்படின்னா, என் உயிரே போனாலும் நான் ஆண்டவரோடு வைத்திருக்கின்ற அந்த தொடர்பை நான் விட மாட்டேன். என் உயிரே போனாலும் அப்படின்னா என்ன வேலை இருந்தாலும், எனக்கு எது முக்கியமாக காணப்பட்டாலும் ஆண்டவரத்துல செலவழிக்கக்கூடிய அந்த ஜெப நேரத்தை நான் எந்த காரியத்தை தான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அளவுக்கு வைராக்கியமாக பிடிவாதமாக ஜெபத்திலே அவர் இருந்தார். சரிங்களா? என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும். இப்ப நம்ம சில நேரம் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம், ஈஸியா காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் ஒருத்தங்களை பார்க்க வேண்டிய இருக்குது, ஒரு ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு, அங்க போக வேண்டிய இங்க போக வேண்டியிருக்கு. ஆனா இவருக்கு எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஜெப வாழ்க்கையில எதுக்குமே அவர் காம்ப்ரமைஸ், சமரசம் என்ற ஒரு காரியமே கிடையாது. உயிரே போனாலும் கூட என் ஆண்டவருக்காக நான் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் கொடுப்பேன் என்று சொல்லிட்டு அதுல அந்த அளவுக்கு அந்த உறவுல அவர் என்ன செஞ்சாரு? பிடிவாதமாக அதுல இருந்தாரு. ஜெப நேரத்துல அந்த அளவுக்கு பிடிவாதமாக அவர் இருந்தாரு. அதனாலதான் அவங்களால என்ன செய்ய முடிஞ்சுங்க? குற்றமற்றவனாக அவரால் வாழ முடிஞ்சிச்சு. தேசாதிபதிகளுக்கு முன்பாக, பரலோகத்தின் ராஜா முன்பாக, பூமியின் ராஜாவை தரிவுக்கு முன்பாக, பெர்ஷாவின் ராஜாவை கோரேசுக்கு முன்பாக குற்றமற்றவனாக வாழ முடிஞ்சது. காரணம் என்ன? தானியேல் இந்த அளவுக்கு அவர் பிடிவாதமாக அவனுடைய உறவுல அந்த அளவுக்கு பிடிவாதமா இருந்தார். என்ன நடந்தாலும் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவை எந்த காரியமும் பிரிக்க கூடாது. அது நேசிக்கப்படக்கூடிய காரியமாக இருந்தாலும், however dear, however good, அது எவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும், ஊழியர் செய்யக்கூடிய காரியமா இருந்தாலும், however அவர் என்ன செஞ்சாரு? அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாரு. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல பாருங்களேன். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு பாருங்களேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 15-16. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 15-16 அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று.
திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். யாரு? திரளான ஜனங்க என்ன செஞ்சாங்களாம்? அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வர்றாங்க. இப்ப இது நன்மையா கெட்டதா? இந்த 15ஆம் வசனத்துல உபதேசத்தை கேட்க வர்றாங்க. இப்ப நம்மளா என்ன செய்வோம்? கண்டிப்பா பிரசங்கம் பண்ணதுக்கு போவோம். பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடையதுக்கு வர்றாங்க. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யக்கூடிய வல்லமைகள் இருக்கு. இப்ப அதுதானே. ஆனா 16ஆம் வசனம் பாருங்க, verse 16. அவரோ வனாந்தரத்தில் தனியே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். என்ன செஞ்சாராம்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். however dear, அது எவ்வளவு நேசிக்கப்படத்தக்கதாக இருந்தாலும், however good, எவ்வளவு நன்மையாக இருந்தாலும், ஆண்டவரிடத்துல சார்ந்து கொள்ளக்கூடிய அந்த பலனை, சார்ந்து கொள்ள வேண்டிய அந்த ஜெப நேரத்தை, அந்த உறவை இயேசு கிறிஸ்து விட்டு கொடுக்கவே இல்லைங்க. சில நேரங்கள் நம்ம கெட்ட காரியத்தை தவிர்த்துருவோம். ஆனா சில நேரங்கள் நன்மையான காரியத்தையும் தவிர்க்க வேண்டியிருக்கு. அவர் எப்ப ஜெபம் பண்ண போனாராம்? அந்த வசனம் சொல்லுது, அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிட்டு, கீர்த்தி பரம்பின சமயத்துல கொஞ்சம் ரெப்புடேஷன், கொஞ்சம் நம்மளை பத்தி நம்ம கொஞ்சம் பிரபலமானோடனே ஜெபம் காணாம போயிடும். நான் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை பாருங்க, கீர்த்தி அதிகமாய் பரம்புது, ஆனா ஜெபம் குறையவே இல்லை. தானியேல் ப்ரொமோஷன் அதிகமா வாங்குறாரு, ஆனா ஜெபம் குறையவே இல்லை. பொறுப்புகள் அதிகமாகுது, வேலைகள் அதிகமாகுது, ஆனா ஜெபம் குறையவே இல்லை. இவ்வளவு அதனாலதாங்க ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருக்க முடியும். யாரெல்லாம் இந்த அளவுக்கு தேவனை சார்ந்து வாழ்றாங்களோ அவங்க குற்றமற்றவனாக என்ன செய்ய முடியும்? கட்டாயமாக இருக்க முடியும். சரிங்களா? ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிட்டு 3வது பாயிண்ட் படிச்சுட்டு முடிக்க போறோம். எத்தனை பாயிண்ட் பார்த்தோம் நம்ம இப்ப? 12 பாயிண்ட் பார்த்துருக்கோம். 12 பாயிண்ட்ஸ் தானியேலுடைய ஜெப வாழ்க்கையில காணப்பட்ட 12 பாயிண்ட். நம்பர் 1, முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? குறிப்பான இடம், ஒரு ரெகுலர் டைம், ரெகுலர் பிளேஸ். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை அவர் வைத்திருந்தார். ஒரு வீட்டினுடைய மேலறை அவர் வைத்திருந்தார் என்று பார்த்தோம். ஒரு இடம். 2வது என்ன படிச்சோம்? ஸ்பெசிபிக் டைம். 3 நேரமும் குறிப்பாக ஜெபிப்பதற்கு அவரு அந்த நேரத்தை ஒதுக்கி இருந்தார். எந்த காரியத்துக்கும் விட்டுக் கொடுக்கவே மாட்டார். 3வது இடைவிடாமல் ஆராதிக்கிறார். அது இத கன்சிஸ்டன்ஸா வச்சிருந்த தொடர்ச்சியா அவர் ஜெபிக்கக்கூடியதாக இருந்தார். இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடியவராக அவர் என்ன செஞ்சாரு? இருந்தாரு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்துருச்சு நான் ஜெபிக்க மாட்டேன், எங்க வீட்டு கல்யாணம் இருக்குது நான் ஜெபிக்க மாட்டேன், அப்படின்னு பரீட்சை வந்துருச்சு நான் ஜெபிக்க மாட்டேன், அப்படிலாம் இல்ல. இடைவிடாமல் ஜெபிக்கிறவராக அவர் இருந்தாரு. 4வது பாயிண்ட், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அவர் ஜெபித்தாரு. ஆவியானுடைய வல்லமையோடு அவர் ஜெபித்தாரு. ஜெபம் பண்ணுவதற்கே ஆவியானவரை சார்ந்திருந்தார் என்று படிச்சோம். 5வது பாயிண்ட், பரலோகத்துக்கு நேராக, பரலோக எருசலேமுக்கு நேராக நம்முடைய கண்கள் இருக்கணும். அவர் கண்கள் எங்க இருந்துச்சு? பூலோக எருசலேமுக்கு நேராக இருந்துச்சு. நம்முடைய கண்கள் பரலோக எருசலேமுக்கு நேராக. ஆண்டவரை இடத்துல பலன் இல்லை, யோசேப்பு ஜெபம் பண்ண மாதிரி. ஆண்டவரை என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. 6வது பாயிண்ட், விசுவாசத்தோடு அவர் ஜெபம் பண்ணாரு. 7வது பாயிண்ட், பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அவர் ஜெபித்தாரு. 8வது பாயிண்ட், பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தினார். பிரச்சனைகளுக்காக அவர் நன்றி செலுத்தினார். 9வது பாயிண்ட், முழங்கால் படியிட்டு எவ்வளவு உயர் பதவியில போனாலும், எல்லாரும் இவருக்கு முன்பாக பணிவிடை செய்தாலும், வேலைக்காரங்கள் இருந்தாலும் வேலைக்காரிகள் இருந்தாலும் எல்லாரும் இவர்கிட்ட போய் கணக்கு கொடுக்கணும். ஆனா முழங்கால்கள் குறையவே இல்லை. வயதானாலும் முழங்கால்கள் குறையவே இல்லை. 10வது பாயிண்ட், விண்ணப்பம் செய்த 3 முறை பார்த்தோம். எதுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பம் செய்தார். அதனால அவர் எப்படி காணப்பட்டார்? சமாதானமாய் அவர் காணப்பட்டார். 11வது பாயிண்ட், தானியேல் அந்த சாலமன் ஜெபம் பண்ணின ஜெபத்தினுடைய அந்த வாக்குறுதிகளை, வாக்கு தத்தங்களை அவர் என்ன செஞ்சார்? நம்பினாரு அப்படின்னு படிச்சோம். 12வது பாயிண்ட், உயிரே போனா கூட தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவை அவர் என்ன செய்ய மாட்டாரு? விட்டு கொடுக்கவே மாட்டார். ஜெபத்தை விட்டே கொடுக்க மாட்டாரு. உயிரே போனாலும் அவர் விட்டு கொடுக்காத ஒரு மனிதராக இருந்தாரு. இஞ்சு முடியுங்களா? இதனாலதாங்க தானியேலால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. நம்ம லைஃப்ல நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம்? சில நாளாம் ஊருக்கு போவேன். ஊருக்கு போனோடனே அம்மா போட்ட நேரம் செலவழிக்கணும்னா ஜெபம் காணாம போயிடும். ஊர்ல போய் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, ஜெபம் காணாம போயிடும். ஆனா அப்படி இல்லைங்க. அப்படி நமக்கு எப்ப தோணுதோ அப்ப மட்டும் ஜெபம் பண்றோம். எப்ப வசதியா இருக்கோ அப்படி ஜெபம் பண்றோம். அப்படி ஜெபம் பண்ணோம் அப்படின்னா தேவன் மேல இருக்கிற அந்த பற்று, அந்த தேவன் மேல இருக்கக்கூடிய, தேவனோடு இருக்கக்கூடிய அந்த வல்லமையை நம்ம என்ன செஞ்சிருவோம்? இழந்து விடுவோம். வசதியா இருக்கும் போதும், நேரம் கிடைக்கும் போது மாத்திரம் நம்ம அப்படி ஜெபிக்கிறவங்களா இருந்தால்
கர்த்தர் மேல இருக்கக்கூடிய அந்த அந்த ஆழமான உறவை நம்ம இழந்து விடுவோம். சரிங்களா? அப்படி இல்லைங்க. நம்ம தானியேலை போல இந்த ஜெப வாழ்க்கையில ஆண்டுடைய கிருபையினால எப்படி தானியேல் ஜெப வாழ்க்கையில வளர்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவியா இருந்தார். நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான். நம்ம ஜெபத்துல வளர வேண்டும் என்று சொன்னால் விண்ணப்பத்தின் ஆவியை என் மேல ஊற்றுமையா, விண்ணப்பத்தின் ஆவியின் மேல ஊற்றுமையா என்று சொல்லி நம்ம ஆண்டவரத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே ஜெப பாரத்தை எனக்கு தார், ஜெப பாரத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கணும். 3வது பாயிண்ட். இதை பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். 3 பாயிண்ட் பார்ப்போம்னு சொன்னோம். அப்படிதானங்க? 3வது பாயிண்ட், தானியேலின் ஜெப வாழ்க்கையால் இழுக்கப்பட்ட தரியு. தானியேலின் ஜெப வாழ்க்கையால் இழுக்கப்பட்ட தரியு. படிக்கலாம் பாருங்க. தானியேலு, தரியு ராஜா தானியேலின் ஜெப வாழ்க்கையால் இழுக்கப்பட்ட தரியு ராஜா. தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்களேன். 13வது வசனத்துல இங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, யாரெல்லாம்? இந்த பிரதானிகள், தேசாதிபதிகள், இவங்கெல்லாம் போயிட்டு ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல், என்ன போய் சொல்றாங்க அவங்க? உங்க கட்டளையை அவன் மதிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானங்க? அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? உண்மையே மதிக்கல. அந்த வசனம் எப்படி சொல்றாங்க? தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல். அப்ப உண்மை என்ன வார்த்தை வருது? உங்களையும் மதிக்கல ராஜாவே. உங்களுக்கு ஞாபகம் வருதா? இதே மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் சொன்னாங்க, உண்மை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? தானியேல் 3ஆம் அதிகாரம் போங்களேன். 3ஆம் அதிகாரத்துல அங்க ஒருத்தங்க சொல்லுவாங்க. தானியேல் 3ல 12-13. தானியேல் 3:12-13 பாருங்க. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. என்ன சொன்னாங்க? உங்களை மதிக்கல ஆண்டவரே, உங்களை மதிக்கல ராஜாவே. நேபுகாத்நேச்சர் 13ஆம் வசனத்துல இப்ப ராஜா என்ன செஞ்சாராம்? அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு என்ன செய்யறாராம்? கோபம், பயங்கரமான கோபம் அவருக்கு. அப்படிதானங்க? உக்கிர கோபம் கொள்றாரு, பயங்கரமா கோபம் கொள்றாரு. அப்ப ஈகோ அங்க வருது, அந்த செல்ஃப் அங்க வருது. என்னையோ மதிக்கலையா அப்படி? சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையிலே அப்படித்தானே. யாராவது நமக்கு குட் மார்னிங் சொல்லல, நமக்கு வணக்கம் சொல்லல, கை கட்டி நடக்கல, தலை குனியல, நம்ம கிட்ட நம்ம வரும்போது உட்கார்ந்துருக்கிறோம், அவனும் வந்து உட்கார்ந்துருக்கிறான். நம்ம நிக்கிறோம், அவன் உட்கார்ந்துருக்கிறான். அவன் உட்கார்ந்துருப்பான், நம்ம கிட்ட போனா அவன் எதிர்க்க மாட்டான். ஒரு கனமும் மரியாதை ஒண்ணுமே கிடையாது. அப்ப எப்படி இருக்கும் நமக்கு? மதிக்காமல். இன்னைக்கு சில பேருக்கு ஒரு விக்கிரகம் என்ன தெரியுங்களா? ரெப்புடேஷன். ரெப்புடேஷன் என்பது ஒரு விக்கிரகமா இருக்குது இன்னைக்கு. என் கணம் என் கணம் எங்க போயிருது? என் மரியாதை எங்க போயிருது? அப்ப எதை வணங்குறாங்க? கணத்தையும் மரியாதையும் வணங்குறாங்க. சரிங்களா? ஆனா அப்படி இல்ல பாருங்க. மதியாமல். இப்ப இங்க நேபுகாத்நேச்சர் சொல்லிட்டாங்க மதிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோட கோவம் வந்துருச்சு. இங்க தரியுட்ட சொன்னோன்னே என்ன வருது பாருங்க. என்ன வருது? அவரு 14வது வசனம் 14வது வசனம் என்ன படிக்கிறோம்? ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட போது, ராஜா இந்த வார்த்தை கேட்ட போது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு கோபப்பட்டாரா? தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். நம்பர் 1. அப்ப மதிக்கல. ஆனா ராஜா ரியாக்ஷன் ஆஃப் த கிங். ராஜாவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? வசனம் என்ன சொல்றது? எப்படியாவது தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். சரிங்களா? அது மாத்திரம் இல்ல. 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார். அடுத்தது என்ன சொல்றாரு? என்கரேஜ்மெண்ட். அவரால் முடியல, இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, போட்டாச்சு. ஆனா என்ன சொல்றாரு? உன் தேவன் உன்னை தப்பிப்பார். இப்ப இந்த ராஜாவுடைய செயல்பாடுகளை படிச்சு பார்த்துட்டே வாங்க. அவனை எப்படியாவது காப்பாத்துன்னு நினைக்கிறாரு. அடுத்தது பிரச்சனைக்கு மத்தியில அவனை உற்சாகப்படுத்துறாரு. தானியேல என்ன சொல்றாரு? உன் தேவன் உங்களை தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. வேற என்ன சொல்ற? வேற 18ஆம் வசனம் பாருங்க. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராமுலோது போஜனம் பண்ணாங்க. சாப்பிட கூட மனசு கீத வாக்கிய முதலானங்களை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிட்டு என்ன செய்யல? அவரு தூங்கவே இல்லை. ராமுலுசும் தூங்கவே இல்லை. கண்ணெல்லாம் எங்க இருக்குது? நினைப்பெல்லாம் எங்க இருக்கு? ராஜாவுடைய செயல்பாடுகளை படிச்சு பார்த்தே வாங்க. அவனை எப்படியாவது காப்பாத்துன்னு நினைக்கிறாரு. அடுத்தது பிரச்சனைக்கு மத்தியில அவனை உற்சாகப்படுத்துறாரு. தானியேல என்ன சொல்றாரு? உன் தேவன் உங்களை தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. வேற என்ன சொல்ற? வேற 19ஆம் வசனம் பாருங்க. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராமுலோது போஜனம் பண்ணாங்க. சாப்பிட கூட மனசு கீத வாக்கிய முதலானங்களை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. என்ன செய்யல? அவரு தூங்கவே இல்லை. ராமுலுசும் தூங்கவே இல்லை.
தானியல் மேலேயே இருக்கு. அடுத்தது அவர் ரியாக்ஷன் 19ஆம் வசனம். காலமே கிழக்கும் வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு என்ன படிக்கிறாரு? துயர சத்தம், அழுகிற துயரம், அப்படிதானே? சத்தம். அப்ப அங்க ஒரு கரை பார்க்க முடியுது, ஒரு துயர சத்தம், ஒரு அழுகை குரல் அங்க பார்க்க முடியுது. என்னென்ன செய்யறாரு? தரியு உள்ள எப்படிலாம் மாற்றப்பட்டிருக்கு பாருங்களேன். தானியேல் தானியேல் யாருங்க? அவன் ஒரு மேதிய நாட்டை சேர்ந்தவன் கிடையாது. ஆனா எந்த அளவுக்கு ராஜா வந்து இந்த தானியேல் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பாருங்களேன். காப்பாற்றுறதுக்கு பிரயாசப்படுறாரு. வேற என்ன படிச்சோம் நம்ம? அவர் தூக்கமே வரல. அப்புறம் ஊக்கப்படுத்துறாரு. எப்பா ராஜாவை தப்பிப்பாருங்கிறாரு. 4வது காலையிலே எழும்பி போறாரு. அப்புறம் 20ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோம்? அழுகை குரல் அவர்கிட்ட காணப்படுது. காணப்பட்ட உடனே அவர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. காலையில போயிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனுடைய திங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரோ என்று தானியேலை கேட்டான். அப்ப போய் அவர்கிட்ட என்ன வேற சத்தமாய் கூப்பிட்டு பேசுறாரு. இதெல்லாம் எப்படி முடிஞ்சிச்சு? இந்த தரியு ராஜா வந்து ஒரு அஞ்ஞான ராஜா, ஒரு உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ராஜா. இந்த ராஜா இருதயம் எப்படி மாறிச்சு? எப்படி மாறிச்சு? அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ராஜா 2 முறை ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு தெரியுமா? அந்த 16ஆம் வசனத்துல படிச்சோம். 16ஆம் வசனத்துல ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். என்ன வார்த்தை? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அதே 20ஆம் வசனம் பாருங்க. ராஜா கெபின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய். என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? இடைவிடாமல் ஆராதிக்கிற. அப்ப எதுங்க டச் பண்ணிருச்சு? இந்த தரிவை டச் பண்ணது என்ன அப்படின்னா, தானியேலுடைய கன்சிஸ்டன்ட் பிரேயர் லைஃப். இடைவிடாமல் செபிக்கக்கூடிய அந்த ஜெப வாழ்க்கை, இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை யார டச் பண்ணிருச்சுங்க? யார தொட்டுருச்சு? இந்த தரியுவை தொட்டுருச்சு. 2 முறை அவங்க சொல்றாரு. சில நேரங்கள்ல இங்க அந்த 6ஆம் அதிகாரத்துல தானியேல் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணாருன்னு பார்க்க முடியுமா? எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படித்தானே? எங்கேயோ போய் அவர் பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு பார்க்க முடியுமா? எங்கேயோ போய் பெரிய எவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங் போட்டாரு, பெரிய கூட்டம் போட்டாரு. தானியேல் இந்த தரிவுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய அற்புதங்கள், ஏதாவது ஒண்ணு சரீர பிரகாரமான அற்புதங்கள் அப்படி ஏதாவது செஞ்சாரா? அவரு சிங்கத்தின் கபில போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, உன் தேவன் உன்னை தப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படி சொல்றாரு? சிங்க கபில போடுறதுக்கு முன்னாடியே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைப்பாரு அப்படின்னா, எது அவர் அப்படி தொட்டிருக்குது அப்படின்னா, தானியேலுடைய பிரேயர் லைஃப். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னைக்கு தானியேலை போல இடைவிடாமல் அந்த அனுபவம் இருக்குதா? இன்னைக்கு நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைங்க நம்ம ஜெப வாழ்க்கையை பாக்குறாங்களா? இங்க தரிவு பார்த்திருக்கிறாரு. தானியேலுடைய பிரேயர் லைஃப, இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய அந்த முழங்கால் யுத்தத்தை பார்த்திருக்கிறாரு. தானியேல் ஜெபிக்கக்கூடிய, அவருக்கு தெரியும் இந்த நேரம்னா தானியேல் எங்கதான் இருப்பாரு? ஜெபத்துல தான் இருப்பாரு. அவருக்கு தெரியும். அது அவர் வாழ்க்கையை பெரிய பாதிப்பை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்கள்ல நம்மளால பெரிய பிரசங்கம் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரோடு ஒரு உறவை நம்ம வலுப்படுத்தும் பொழுது ராஜாக்கள் தேவன் அண்டையில என்ன செய்வாங்க? வருவாங்க. ஒருவேளை நமக்கு சத்தியம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஆனால் நாம் ஜெபிக்கும் போது ராஜாக்கள் ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் வழி நடத்துவார். இதே தரியு 6வது அதிகாரத்துல 25ஆம் வசனம் என்ன படிக்கிறோம்? பின்பு ராஜா தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. தானியேல் 6:25வது வசனம். எப்படிங்க இதெல்லாம் எப்படி முடிஞ்சிச்சு? தானியேலுடைய ஜெப வாழ்க்கை, தானியேல் ஆண்டவரை சார்ந்து கொண்ட அந்த வாழ்க்கை ஊழியம் செய்வதற்கு கொண்டு போயிருச்சு. பிரேயர் இன் ஆக்ஷன். பிரேயர் இன் ஆக்ஷன். அப்ப தானியேல்
இடைவிடாது ஆணுடைய பாதத்துல உட்கார்ந்த அந்த ஜெபம், இடைவிடாது ஆண்டவருக்காக எந்த ஒரு குற்றமில்லாமல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையும் இங்க தரியுடைய வாழ்க்கையை மாற்றியது. யாரெல்லாம் ஜெபத்திலே முழுமையா தரித்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தானியேலை போல என்ன செய்யும் காணப்படும். நான் ஜெபிக்கிறேன், ஆனா இடத்துல மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் நான் உண்மையிலே ஜெபிக்கவில்லை என்று அர்த்தம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இதை குறித்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தானியேல் ஜெபம் பண்ணாரு, எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனையோ உபவாசம், எத்தனையோ கூட்டம், ஆனா என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, இன்னும் குற்றம் அதிகமாவே இருக்குது, பெருகிக் கொண்டே இருக்குது என்று சொன்னால் உண்மையிலே என்னுடைய ஜெபம் போலியான ஜெபமாக இருக்கிறது என்பதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையிலேயே நான் தானியேலை போல ஒரு உறவு வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால், தானியேலை போல ஒரு வாழ்க்கை, இயேசுவை போல ஒரு வாழ்க்கை. அந்த கடைசி காலத்து ஜனம் பார்த்தோம்ல, வாயிலே கபடம் காணப்படவில்லை, அந்த வாழ்க்கை நம்முடைய காணப்படும். சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். இன்றைக்கும் அநேக கர்ச்சிக்கிற சிங்கங்கள் இருக்கும். சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம், அவனுடைய வாயையும் ஆண்டவர் கட்டி போட்டார். சாத்தானுடைய வாயை கட்டி போடணுமா? சாத்தானுடைய வாயை கட்டி போடணுமா? ஜபந்தாங்க, ஜபந்தான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேற எதுவுமே சாத்தான வாயை கட்டி போட முடியாதுங்க. ஒரு பெரிய பிரசங்கம் கூட கட்டி போட முடியாதுங்க. ஜபந்தான், முழங்கால். சாத்தான் நடுங்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் அந்த முழங்கால் யுத்தம் தான். எந்த அளவுக்கு முழங்கால் நிற்கிறோமோ அந்த அளவுக்கு சாத்தான் நடுநடுங்கி போய்விடுவான். அப்ப அதிகமான ஜெபமும் வேத வசனமும் நமக்கு பட்டயமாக கருவியாக இருக்கும் பொழுது, தானியேலை போல தரியூர் ராஜாவுடைய காலத்திலும் கோரேசுடைய காலத்திலும் ஜெயமாய் வாழ்ந்தது போல நீங்களும் நானும் ஜெயமாய் வாழ முடியும். கர்த்தர் அந்த ஜனத்துக்காக காத்திருக்கிறார். இந்த காலத்து தானியேல் எங்க? யார் என்னை சார்ந்து கொள்ள போறாங்க? யார் என்னை அண்டி கொள்ள போறாங்க? யார் என்னோட கூட பழக போறாங்க? யார் என்னோட கூட நிலைத்திருக்க போறாங்க? யார் என்னையே சார்ந்து இருக்க போறாங்க என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாரு. அந்த ஜனம் எங்க? அந்த ஜனம் எங்க? தானியேலை போல ஒரு ஜனம் எழும்புமா, எழும்புமா என்று சொல்லி தேவன் கடைசி கால ஜனத்துக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறாரு. அந்த ஜனம் நீங்களும் நான், அந்த ஜனத்துல நீங்களும் நானும் ஒரு கூட்டமாக இருக்கணும். நீங்களும் நானும் ஆண்டவரையே சார்ந்து கொள்ளக்கூடிய, ஜெபத்திலே அதிகமாய் போராடக்கூடிய அனுபவத்தை, அந்த கிருபையை ஆண்டவர்களை கேட்கணும். இப்படி பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்கு உதவி செய்தார். ஆண்டவரே எங்களுக்கும் உதவும், எங்களுக்கும் உதவும், எங்களுக்கும் உம்முடைய விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும், எங்களுக்கும் ஊற்றும், உங்களுடைய விண்ணப்பத்தின் ஆவியை எங்க மேல ஊற்றும். ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்துல இருக்கணும். ஆண்டவரே நாங்கள் உண்மையே சார்ந்து இருக்கணும். எங்களால முடியாது, ஜெபிக்க எங்களுக்கு தெரியாது. சீசர்கள் போய் கேட்டாங்கல்ல, எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரே எங்களுக்கும் 1 மணி நேரம் ஜெபிக்க தெரியாது, உங்களுடைய ஆவியை ஊற்றும், உங்களுடைய ஆவியை ஊற்றும். உங்களுடைய ஆவியின் பலத்தினால நாங்கள் அதிகமாய் ஊக்கமாய் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கற்றுக்கொடும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்போம். கர்த்தர் தானியேலுடைய அனுபவத்தை நமக்கு தருவாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.